கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் இந்த அனுதின மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் நலமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த மன்னா உங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி வருகிறது நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கும் 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்பட்டு அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாயிருக்கு. அழிந்து போகிற பொண்ணுக்கு ஒரு சோதனை உண்டு, நெருப்பு. அது வெளிப்படும் போது அருமையான தேவனுடைய பிள்ளையை பலவிதமான நகைகளாக தயார் பண்ணுறாங்க. அதே பார்க்கிலும் நம்ம விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. அப்படியாக ஒரு ராஜா குதிரை மேலே போயிட்டுருக்காரு, கூட தான் வீட்டில் இருந்த நாயையும் கூட்டிகிட்டு போகிறார். அப்படி சவாரியில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இடி மின்னல் மழை பயங்கரமாக வருது. வழியே தெரியாமல் இடி மின்னல்லாம் விழுந்து அவங்க 3 பேரும் ஒரேடியாக இறந்துடுறாங்க, ராஜா, குதிரை, நாய். உடனே ஒரு மேலே சொர்க்கத்துக்கு போகிறாங்க. இது ஒரு கதை தான். அந்த சொர்க்கத்துக்கு போய் வாசலில் நிற்கிறாங்க. அங்கே சொர்க்கம்னு ஒரு போர்டு போட்டிருக்கு. அப்போ அங்கே தண்ணி இருக்குது. அங்கே ஒரு பெரியவர் இருக்கிறாரு. ஐயா, தண்ணி குடிக்கலாமா? குடிங்க அப்படின்னு. என்னுடைய குதிரைக்கு குடிக்கலாமா? எங்கள் நாய்க்கும் கொடுக்குறீங்களா? இல்லை இல்லை, நீங்கள் மட்டும்தான் குடிக்கணும். என்னங்க ஐயா இது? அப்போ பரலோகத்துக்கு மோட்சத்துக்கு உள்ளே போகலாமா நாங்கள் 3 பேரும்? நீங்கள் மட்டும்தான் போகலாம், ஆனால் இந்த குதிரையும் நாயும் போக முடியாது. அப்போ சொன்னானா, குதிரையும் நாயும் போக முடியாதா? அப்படிப்பட்ட சொர்க்கமே எங்களுக்கு வேண்டாங்க. என்னை நம்பி வந்த அந்த குதிரையும் நாயும் என்னோடவே வந்தது. அப்போ நாங்கள் 3 பேர் எங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகலன்னா நாங்கள் 3 பேரும் அவங்க 2 பேர் இல்லைன்னா நானும் வரலைங்க, போங்க, அப்படிப்பட்ட சொர்க்கமே வேண்டாங்க அப்படின்ட்டு அப்படியே நகர்ந்தான். அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் இன்னொரு இடத்துல போனோடனே ஒரு போர்டு போட்டிருக்கு, ஒரு சொர்க்கம்னு ஒரு போர்டு போட்டிருக்கு. என்னடா அது, அங்கே ஒரு சொர்க்கம், இங்கே ஒரு சொர்க்கம். அங்கே ஒரு பெரியவர் நிற்கிறாரு. அங்கேயும் தண்ணி ஆறு ஓடுது. ஐயா, தண்ணி குடிக்கலாமா? குடிங்க. எங்கள் கழுதை குடிக்கலாமா? குடிக்க சொல்லுங்கள். எங்கள் நாய் குடிக்கலாமா? குடிக்க சொல்லுங்கள். நாங்கள் 3 பேரும் உள்ள மோட்சத்துக்கு போகலாமா? சொர்க்கத்துக்கு போகலாமா? தாராளமாக போகலாம். என்னங்க ஐயா அது, அங்கே சொர்க்கம்னு போட்டிருந்தது, அங்கே என்னை மட்டும்தான் போகலாம், இவங்க 2 பேரும் விடமாட்டேன்ட்டாங்க. அது நரகங்க. அது உங்களை சோதிக்கிறதுக்காக அங்கே அவர் நின்னார். உங்களை சோதிக்கிறதுக்காக அவர் உங்களை டெஸ்ட் பண்ணார். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் அந்த சோதனையில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. அந்த சோதனையில் என்ன செஞ்சிட்டிங்க? நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. அதனால் நீங்கள் இந்த 2 ஜீவனையும் ஒன்றை நம்பி ஆளை விடாமல் நாங்கள் 3 பேர் போகணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அதுக்காக உங்களுக்கு சொர்க்கங்க. போகலாங்க, போங்க. உங்களை நம்பி வந்தவங்களை நீங்கள் கைவிடாமல் போகலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதற்கு இணையான ஒரு சம்பவத்தை தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த 3 சாத்ராக், மேஷாக், ஆபியத்நேகோ 3 பேருக்கும் சோதனை. அந்த 3 பேருக்கு என்ன சோதனை? அவன் நிறுத்தின பொற்சிலையை வணங்கணும். அந்த பொற்சிலையை வணங்கலைன்னா அவங்களை நெருப்பில் போட்டுருவோம் அப்படின்னாங்க. அந்த நெருப்பில் போட்டுருவோம் அப்படின்னாங்க. அப்போ அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம், நீங்கள் என்னை நெருப்பில் போட்டாலும் சரி பரவாயில்ல, நாங்கள் எங்கள் ஜீவனுள்ள தேவன் எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்று சொன்னான். எங்கள் தேவன் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, நாங்கள் அவரையே ஆராதிப்போம். அவர் தான் எங்கள் தேவன், அவரை நம்பி தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னான் பாருங்க. அந்த வார்த்தை, எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறான்னு சொன்னான். எங்கள் தேவன் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, அவரையே ஆராதிப்போன்னு சொன்னான் பாருங்க. அப்போவே கர்த்தர் இவங்களை நெருப்பில் போட்ட பிறகு, என் தேவன் நெருப்பில் போகிறதுக்கு முன்னாடியே, இவங்க 3 பேரும் நெருப்பில் போடுறதுக்கு முன்னாடியே இறங்கிட்டார். ஏன்னா இந்த வார்த்தையை வெளியில் இருந்துட்டு சொல்கிறானுங்க, வெளியில் இருந்துட்டு சொல்கிறானுங்க 3 பேரும். அப்போ சொல்லிகிட்டு இருக்கும்போதே கர்த்தர் பார்த்துட்டார். என்னை நம்பி தானே வந்தேன், உங்களை கைவிட மாட்டேன், வா, உனக்கு முன்னாடியே நான் நெருப்புக்கு போயிடுறேன் அப்படின்ட்டு 3 பேரோடு சேர்ந்து 4 பேர் உலாவுறான். கர்த்தர் அவங்களுடைய விசுவாசத்தை கண்டு இந்த 3 பேரையும் கர்த்தர் அக்னியிலிருந்து காப்பாற்றின தேவன் உங்களையும் காப்பாற்ற வல்லவராக இருக்கு.
கர்த்தரை நம்பினவர்களை ஒரு நாள் ஆண்டவர் கைவிட மாட்டார். எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் கர்த்தரையே நம்பிருங்க. நம்பின அவர்களை தேவன் விடுவித்தார். நம்பின அவர்களை கர்த்தர் காப்பாற்றினார். உங்களையும் வழி நடத்துவார், காப்பாற்றுவார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி. உண்மை நம்பின பிள்ளைகளை கைவிடாத அந்த குடும்பத்தெல்லாம் நடத்துங்கப்பா. அவருடைய வேலை, வருமான, தொழில் எல்லாத்தையும் நடத்துங்க. நல்ல சுகபலன், ஆரோக்கியத்தையும் சமாதானத்தை கட்டளையிடுங்க. ஆசீர்வதி இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.